தன்னுடைய 17 வயது இருக்கும்போதே காலை இழந்து 60 வயதாகியும் குழந்தை பெற்றுக்காமல் இருக்காங்க ஒரு பிரபல நடிகை. யார் அவங்க, அவங்களுக்கு என்ன நடந்தது வாழ்க்கையில் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சாதாரண மக்களாக இருந்தால் இதை பற்றி பேச மாட்டாங்க. ஆனால் நிச்சயமாக பிரபலங்களாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இதை பற்றி பேச தான் ஆகணும். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, மலையாளம், கன்னடம், மராத்தி உள்பட பல மொழிகள் நடித்து பிரபலமானவங்க தான் நடிகை சுதா சந்திரன். மும்பையில் பிறந்த சுதா திருச்சிக்கு குடும்பத்தோடு இடம்பெயர்ந்தாங்க. தன்னுடைய 17 வயதில் திருச்சியில் விபத்து ஒன்றில் சிக்கியதில் அவரது கால் பாதிக்கப்பட்டது. காலை அகற்றியதாக மிகப்பெரிய அளவில் மருத்துவர்கள் செயற்கை காலை பொருத்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார் சுதா சந்திரன். சமீபத்தில் அவங்க கொடுத்த பேட்டியில், அந்த விபத்துக்கு பின் என் வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம்னு நான் நினச்சேன். என்னால் நடக்க முடியாதுன்னு தெரிந்தபோது அதிர்ச்சி ஆகிட்டேன். என் குடும்பம் தான் எனக்கு ஆதரவாக இருந்து என்னை வழி நடத்தினாங்க. அவங்களால தான் நான் மீண்டு வந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. பரதநாட்டிய கலைஞராக இருந்த சுதா விபத்துக்கு பின் நடனத்தை கைவிடலாம்னு முடிவில் இருந்தபோது அவரது குடும்பத்தினர் உத்வேகத்துடன் செயற்கைக்கால் வைத்து கொண்டு மேடையில் நடனமாடி அசத்தியிருக்காங்க. 1984 மயூரி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகமானவங்க தொடர்ந்து ஹிந்தியிலும் கவனம் செலுத்தினாங்க. தமிழில் 1986 வெளியான தர்மம் படத்தில் அறிமுகமாகி நம்பினார் கைவிடுவதில்லை, வசந்தராகம், சின்னத்தம்பி பெரிய தம்பி, சின்ன பூவி மெல்ல பேசு போன்ற படங்களில் நடித்தாங்க. 2008 விஷால் நடிப்பில் வெளியான சத்தியம் படத்திலும், வேங்கை, சாமி 2 போன்ற படத்திலும் நடித்திருக்காங்க சுதா. நாகினி, கலசம், அரசி, தென்றல், தெய்வம், அதற்கப்புறமாக லக்ஷ்மி ஸ்டோர்ஸ், கண்ணெதிரே தோன்றினால் உள்ளிட்ட சில சீரியல்களிலும் நடிச்சிருக்கிறாங்க. 1994 உதவி இயக்குனர் ரவி என்பவரை காதலித்த சுதா குடும்பத்தினர் சம்மதம் தெரிவிக்காதால வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செஞ்சாங்க. 30 வருட திருமண வாழ்க்கையில் குழந்தை வேண்டாம்னு தம்பதியினர் முடிவெடுத்ததால் தற்போது வரை சுதா ரவி தம்பதியருக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இந்த விஷயம் தெரிஞ்சதில் இருந்தே வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சு வந்திருக்கிறாங்க சுதா அவர்கள் அப்படின்னு இப்போ எல்லோருமே பேசி வந்துட்டுருக்காங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படின்றத மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் சொல்லுங்கள்.